அண்ணா மாதிரி ஒரு குரல் வருதா? அண்ணாவே தான் சார். அண்ணா மாதிரி ஒரு குரல். அண்ணா we are not behind them. பட் யார் செய்தாலும் என்னுடைய தம்பிகள் தான். ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. அப்ப யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பராசக்தி அது மொழிப்போர் பின்னணியில வருது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில விரிசல் இருக்கு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். அது உண்மைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே வருது. ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ராகுல் காந்தியுடைய அரசியல் பயணத்துக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது, துரோகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக பெரும்பான்மை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிருச்சா அப்படின்னு பேசணும் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிற சமாச்சாரம். அதே மாதிரிதான் பராசக்தி படத்தை திமுக காங்கிரஸுக்கு எதிராக எடுத்திருக்கு நினைக்கிறேன். உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. ஓகே, துப்பாக்கி சூடுல காங்கிரஸ் கட்சி எல்லாமே யார் பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த டைம்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனா திமுகவுடைய அரசியல் வரலாற்றிலே முக்கியமான ஒரு காலம். காங்கிரஸ் திமுக காங்கிரஸை வென்ற வரலாறை சொல்கிறது. அது ஒரு மாணிக்கம் தாக்கூர் போல அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளுக்கான பாடமோ என்னமோ. அப்பெல்லாம் நீங்க கார்லப்பா நாங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு அப்பயே பார்த்தவங்க சொல்றாங்களோ என்னமோ. இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுக எடுத்த படம் நீங்க நினைச்சுக்கீங்க. டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. ஆனா நீங்க இந்திய எதிர்ப்புன்னா படக்குன்னு மத்திய அரசு அப்படி இங்கே நகர்றீங்க. பராசக்தி படம் இந்திய திணிச்சது யார்? திணிச்சதா சொன்னது யார்? இது சொல்லுங்க. திணிச்சதா சொன்னது அண்ணா மாதிரி ஒரு குரல் வருதா? அண்ணாவே தான் சார். அண்ணா மாதிரி ஒரு குரல். அண்ணா we are not behind them. பட் யார் செய்தாலும் என்னுடைய தம்பிகள் தான். ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. அப்ப யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு? திமுக காரங்க. எதிர்த்தது யார? காங்கிரஸ் தான் சார். அவ்வளவுதான். மாணிக்கம் தாக்கூருக்கு திமுக பதிலடி. பராசக்தி படம் வெளியீடு. இந்த போராட்டத்தின் முடிவே எப்படி முடிஞ்சது? அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தி மட்டும்தான் வரும்போது ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷும் தொடரும்னு அறிவிக்கிறதுல இருந்தா அது அரசமைப்பு இட்ஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ப்ரோமோட் ஹிந்தின்னு சொல்லுது. அது இப்ப பாஜக மாத்தலையே. ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னது யாரு? நீங்களா அவங்கள பாஜக ஏன் சொல்றீங்க? திமுகவுல எப்படி சார் அதை திருத்த முடியும்? நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். சார் பராசக்தி அது மொழிப்போர் பின்னணியில வருது. தேர்தல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில விரிசல் இருக்கு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். அது உண்மைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே வருது. திரு பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு. ஒரே பிரஸ் மீட்ல ஒரே அடுத்தடுத்த சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் கிரீஷ் சோடங்கரும் வேற வேற சொல்றாங்க. செல்வ பெருந்தகை சொல்றாரு டெல்லியில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு. நோ ஆல் டாக்ஸ் இன் சென்னை ஒன்லி அப்படின்னு அங்கேயே மேடையில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அங்க பிரஸ் மீட்ல சொல்றாரு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க பாவம், நீங்க அந்த பக்கம் போக மாட்டீங்க. ஓபிஎஸ் டிவி இபிஎஸ் இதை தவிர நீங்க அந்த பக்கம் போக மாட்டீங்க, உங்களுக்கு அந்த பரிச்சயம் இருந்திருக்காது. கூட்டணி உறுதின்றதையும் சொல்றாரு சோடங்கரே. நான் இல்லைன்னு சொல்லியே. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுகிற திரு மாணிக் தாக்கூர் என்ன பேசியிருக்காரு நீங்க பார்க்கணும். அதிகார பகிர்வும் காலத்தில் கட்டாயமாயிருச்சு அப்படின்றார். இதுக்கு தான் கடுமையான சண்டை போட்டு இருக்காங்க. ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ராகுல் காந்தியுடைய அரசியல் பயணத்துக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது, துரோகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக பெரும்பான்மை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிருச்சா அப்படின்னு பேசணும் கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிற சமாச்சாரங்கள். அதே மாதிரிதான் பராசக்தி படத்தை திமுக காங்கிரஸுக்கு எதிராக எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, காங்கிரஸ் ஆஃப் பண்றதுக்காகவே காங்கிரஸுக்கு எதிரா மொழிப்போர் எப்ப நடந்துச்சு சொல்லுங்க. காங்கிரஸ் பீரியட்ல தான். அவ்வளவுதான். காங்கிரஸ் பீரியட் துப்பாக்கி சூடுல காங்கிரஸ் கட்சி எல்லாமே யார் பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த டைம்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனா அது திமுகவுடைய அரசியல் வரலாற்றிலே முக்கியமான ஒரு காலம். காங்கிரஸ் அரசியல் முக்கியமானது, திமுக வரலாற்றில் முக்கியமானது. திமுக காங்கிரஸை வென்ற வரலாறை சொல்கிறது. அது ஒரு மாணிக்கம் தாக்கூர் போல அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளுக்கான பாடமோ என்னமோ. அப்பெல்லாம் நீங்க கார்லப்பா நாங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு அப்பயே பார்த்தவங்கன்னு சொல்றாங்களோ என்னமோ. இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திமுக எடுத்த படம் நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா சார் ஒரு இந்தி திணிப்பு அல்லது மத்திய அரசினுடைய அதிகாரம், அதற்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படிலாம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை முழுக்க செஞ்சது யாருன்னு பாருங்க. வரலாறு நீங்க எடுத்து பாருங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பக்கம் பரிச்சயமே இருக்காது. நேத்து வரைக்கும் ரிமைண்ட் பண்ணிருக்காரு. நானே 100 முறை சொல்லியிருக்கேன். அண்ணன் சு வெங்கடேசனுடைய கேள்வி உட்பட பல முறை நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அகில இந்திய அளவுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே அரசு, முதல் அரசு பாஜக அரசு தான். இன்னொரு அரசு வேற அரசு வந்தா தான் இரண்டாவது அரசுன்னு சொல்ல முடியும். ஒரே அரசே பாஜக அரசு தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து சிஏஎஸ்எஃப்ல இருந்து சிஆர்பிஎஃப்ல இருந்து தபால் தலை நிலையங்கள்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலயும் தமிழை கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி.
வாரணாசியில வந்து பாரதியார் பேர்ல இருக்கை உள்பட போற இடம் பூரா வந்து திருக்குறள் சொல்றாரு, போற இடம் பூரா பாரதியார் சொல்றாரு, எல்லா இடம் போய் நிக்கிறாங்க. இது எதுவுமே செய்யாது வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு நாள் கூட செய்ய கிடையாது. காங்கிரஸ் திமுகவும் ஆட்சியில வந்து 20 வருஷத்துக்கு மேல இருந்திருக்காங்க, ஒன்னா இருந்திருக்காங்க, ஒரு முறையா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இது எப்ப வந்து சொல்லுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து தமிழ்ல எழுதலாம், சிஎஸ்எஃப் தேர்வு தமிழ் எழுதலாம், சிஆர்பிஎஃப் தேர்வு தமிழ் எழுதலாம், எப்ப வந்து சொல்லுங்க. தபால் நிலையங்கள்ல தமிழ்லையும் கார்டு இருக்கும், ரயில் நிலையங்கள்ல தமிழ்லையும் கார்டு இருக்கும், எப்ப வந்து சொல்லுங்க. எல்லாமே வந்தது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி. காங்கிரஸ் திமுக ஆட்சியில இருந்து ஒண்ணுமே செய்யல. ஆனா நீங்க வந்து இந்தி எதிர்ப்புன்னா படக்குன்னு மத்திய அரசு அப்படி எங்கேயோ நகர்றீங்க. பராசக்தி படம் இல்லங்க, நீங்க பாருங்க, நீங்க இப்படி சொல்ல அப்படியே பாக்குறேன். எனக்கு ஒண்ணு இல்ல, தம்பி காட்டிய வழியில அண்ணன் போறோம், எனக்கு ஒன்றும் தயக்கமே கிடையாது. நீங்க பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு பேசுதா? இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுல எப்ப வந்துச்சு? இவ்வளவுதான் கேள்வி. இந்திய திணிச்சது யார்? திணிச்சதா சொன்னது யார்? இது சொல்லுங்க. திணிச்சதா சொன்னது அண்ணா மாதிரி ஒரு குரல் வருதா? அண்ணாவே தான் சார். அண்ணா மாதிரி ஒரு குரல். அண்ணா நம்ம அண்ணா இல்ல நாளைக்கு சொல்லுவாங்க, we are not behind them, பட் யார் செய்தாலும் என்னுடைய தம்பிகள் தான். அப்ப யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு அண்ணாவின் தம்பிகள்? யாரு? திமுக காரங்க. எதிர்த்தது யார? காங்கிரஸ் தான் சார். அவ்வளவுதான். மாணிக்கம் தாக்கூருக்கு திமுக பதிலடி, பராசக்தி படம் வெளியீடு. இப்படி நீங்க பேசுவாங்கன்னா முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய அரசியல் ரெண்டுலயுமே ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் நீங்க. ஆனா சார், காங்கிரஸ் அந்த ஸ்டாண்ட் அப்பயே மாத்திக்கிட்டாங்கல்ல சார். எப்ப மாத்திக்கிட்டாங்க? அந்த போராட்டத்தின் முடிவிலேயே அந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் மாத்திருக்காங்களா? அவங்க ஆட்சியில இருந்தாங்களே, 2014 வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்களே, தமிழுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. உங்க நினைவுல ஒண்ணு சொல்லுங்க. நீங்க தான் பயங்கரமா வந்து கூட நின்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடியல. திமுக காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில இருந்தபோது தமிழ் செய்த ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், இந்த போராட்டத்தின் முடிவே எப்படி முடிஞ்சது? அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தி மட்டும்தான் வரும்போது ஹிந்திக்கு பதில் ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷும் தொடரும்னு அறிவிக்கிறதுல இருந்தா அது வந்து எழுத்துல கொடுத்தது. சரிங்களா? சட்டம் இருக்குதா? அரசமைப்பு திருத்தப்பட்டிருக்குதா? அரசமைப்பு இட்ஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ப்ரோமோட் ஹிந்தின்னு சொல்லுது. அது இப்ப பாஜக மாத்தலையே. ஆமாங்க, பாஜக சொல்லலையே. நீங்க தானே சொன்னீங்க பாஜக சொல்லிச்சா நான் தான் தமிழ் காவலர் ஹிந்தி எதிரின்னு. நீங்க தானே சொன்னீங்க தமிழ் காவலர் ஹிந்தி எதிரின்னு. ஹிந்தி தெரியாது போலான்னு சொன்னது யாரு? நீங்களா அவங்களா? பாஜக ஏன் சொல்லுங்க? திமுகவில் எப்படி சார் அதை திருத்த முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது திருத்த முடியல. உங்களுக்கு நிபந்தனை கொடுக்க முடியல. பாஜகவோட கூட்டணியில இருந்துச்சு திமுக. செஞ்சீங்களா? அப்பயே செய்ய முடியல. இல்ல செஞ்சீங்களா? ஏன் செய்யல? அப்ப நாங்க மக்கள் நலனுக்காக நீங்க செய்ய முடியாம தமிழர் நலனுக்காக நீங்க எதுவும் செய்ய முடியாம தமிழ்நாட்டுல இருந்து அதிகபட்சமே 40 பேர் தானே சார் புதுச்சேரியோட சேர்த்து. சார் உங்களை நம்பி ஆட்சி இருந்துச்சா இல்லையா? நீங்க ஆட்சியில இல்லன்னா ஆதரவு கீழே விழுந்துரும் நிலைமை இருந்துச்சா இல்லையா? இது வேணும்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து 80 பேர் கூடாதும்பாங்கல்ல. அவ என்ன பண்ணிட்டு நமக்கு என்ன சார்? அவ நீ யூபி காரனுக்கு வேலை பாக்குறீங்க. அப்ப ரெண்டு பேருமே ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் நிக்க முடியும். காமன் மினிமம் பூரா வச்சீங்கல்ல. அதான் சார், அதுல போட்டு நீங்க வைக்க வேண்டியதானே. தமிழுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தால் நாங்க செய்யும். அதான் சார், அதுல இத திருத்தணும்ன்ற டிமாண்டோட போனா அந்த உத்தரப்பிரதேசம் அவங்க ஆட்சி வந்துட்டு போகுது. மக்கள் 40 MP உங்களுக்கே கிடைச்சிட்டு போகுது சார். அப்ப அவங்களும் நீயும் இதை பேசாத நானும் அதை பேச மாட்டேன்றதான காமன் மினிமம் ப்ரோகிராமா இருக்கு. என்ன கணக்கு? நான் ஓ நலனை பூரா பேச மாட்டேன், நீ நலனை பூரா, ரெண்டு பேரும் நம்ம நலம் மட்டும் பாத்துக்கிடுவோம். 200 பேர் சார் மத்திய பிரதேச ராஜஸ்தான்லாம் சேர்த்து சார். அவன் ஆட்சிக்கு விட்டோம். தமிழருக்கு நலன் செய்யாத ஆட்சி காங்கிரஸோ இருந்த ஒடுக்குமுறைக்குள்ளாக்காதீங்க தமிழ. அந்த லெவல்ல தானே சார் அதை என்னுடைய உரிமையை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும்போது என்ன ஒடுக்குமுறை பத்தி மன்மோகன் சிங்கோ வாஜ்பாயோ அந்த காலத்துல திமுக உடன் இருக்கும்போது இதை தானே செய்ய முடியும். இப்போ காங்கிரஸ் அந்த ஸ்டாண்ட்ல மாறிடுச்சுல. இதுக்கப்புறம் எஸ் நம்ம அப்படி தப்பு பண்ணணுங்கிறத நான் காங்கிரஸுக்கும் புரியும். யார்கிட்டயா சொல்ல சொல்லுங்க, அண்ணன் செல்வ பிறந்தகிட்ட சொல்ல சொல்லுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார். ராகுல் காந்தியே சொன்னார்ல எஸ் அதெல்லாம் பிறந்தகே சொல்ல சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர் யாரா நாங்க தப்பு பண்ணிட்டோம் சொல்ல சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். சொன்னாங்கன்னா சந்தோஷம் தானே சார். இப்ப இந்த படம் ஒருவேளை திமுகவினுடைய வரலாற்றுல பல்வேறு திரைப்படங்கள் அவங்களுடைய கருத்துக்களை அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. எம்ஜிஆரினுடைய பல படங்கள் திமுகவுக்கு வலு சேர்த்துச்சு. அந்த வகையில் இப்ப தேர்தல் நெருக்கத்துல பராசக்தி வருது. பராசக்தி தயாரிப்பு நிறுவனம் திமுகவா என்ன திராவிட முன்னேற்றங்களை தான் தயாரிக்குதா? இல்ல சார், இந்த கதையம்சமும் இந்த கதையாடலும் இந்த களமும் சார் இது வந்து திரு உதயநிதி அவர்களுடைய மகன் திரு இன்பநிதி தயாரிக்கிற தனிப்பட்ட தயாரிப்பு. திமுக இந்த கதை இந்த படத்துல வரக்கூடிய இல்ல சார், மக்கள்கிட்ட திருப்பியும் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு அதான் சொல்ல. காங்கிரஸ்க்கு எதிராக நிறைய ஒரு நல்ல ஒரு கிளர்ச்சி மக்கள்கிட்ட வெடிக்க வாய்ப்பு இருக்கு. மறுக்கிறதுக்கு ஆமா இவ்வளவு செஞ்சிருக்காங்களா நான் மறந்து. ஏன்னா உங்களை மாதிரி ஜென்சி பிள்ளைகளுக்கு தான் மறந்து இருக்கும்ல. காங்கிரஸ் பத்தி தெரிஞ்சிருக்காரு. காங்கிரஸ் யாருன்னா திமுக கூட்டணி நினைச்சிட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வேற இருக்கிறது திமுக தான் உங்களுக்கு தெரியாது. இந்த படம் பார்த்தோன்னே ஆஹா இவர்கள் தான் நம்முடைய துரோகிகளான்னு நீங்க எல்லாம் வந்து பொங்கி எழுவீங்க. அண்ணன் சீமா தனியா சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க யாரும் கேட்கல.
சீமான் ஏதோ சும்மா சொல்ல நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க திமுக சொல்லும் போது ஆமா கரெக்ட் தான். சரி, இந்த வரலாறு வரும்போது திமுக எப்பயுமே காங்கிரஸ் அந்த ஆட்சி காலத்தை விமர்சிக்க தானே செய்வாங்க. உங்கள மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லங்க, இல்லாட்டி தெரிய விடாம தடுத்துறீங்களா, மேல ஏறி படுத்து வந்து அப்படிலாம் இல்லன்னு படுத்துறீங்க. இப்ப சினிமா மூலமா இப்ப இருக்கிற காங்கிரஸோட தானே சகோதரர் சிவகார்த்திகேயன் சொல்ல மூலமா வரலாறு மக்கள் தெரியும். இப்ப இருக்கிற காங்கிரஸோட தானே கூட்டணி. அப்ப இருக்கிற காங்கிரஸ் எதிரி தானே திமுக. அப்ப இருக்கிற காங்கிரஸ், இப்ப இருக்கிற காங்கிரஸ், டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், செல்வப்பிள்ளை தலைமையிலான காங்கிரஸ், மாணிக்கம் தாக்கூர் பின்னாடி இருக்கிற காங்கிரஸ், நீங்க எத்தனை காங்கிரஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் சார், ஜனநாயகனோட ட்ரெய்லர் அதுலயும் நிறைய அரசியல் பேசுறாரு. அரசியல்வாதிகளை அடிக்கிற மாதிரி திட்டுற மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கு. அது பொலிட்டிக்கலா இப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்களா? முதல் படமா அரசியல்வாதிகள் திட்டது. அரசியல்வாதிகள் வந்து அப்பாவிகள் யாருனாலும் என்னாலும் சொல்லிக்கலாம். பேரை சொல்லிக்கூடாது. பேரை சொன்னாங்கன்னா அடி விழும், பதிலுக்கு விழுந்துரும். பேரை சொல்லாம அடையாளப்படுத்தாம நீ யாருனாலும் சொல்லிக்கலாம். மக்களை சுரண்ட வரீங்களா, கொள்ளையடிக்க வரீங்களா. மம்முட்டி 10 படத்துல பேசியிருக்கிறாரு, விக்ரம் 15 படத்துல பேசியிருக்கிறாரு. ஏதோ இந்நாட்டு மன்னர்களும் நிறைய நடிகர்கள்லாம் வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு போயிட்டாங்க. முதல்வன் படத்துல பேசாத வசனமா நீங்க வந்து அதுல பேசாத விஷயம் அதெல்லாம் எல்லாத்தையும் வந்துட்டாங்க. அவங்களாம் யாரும் இப்படி நான் தேர்தலுக்கு வர தலைமை விஜய் டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்னால கேக்குறாரு. அது வந்து படத்துக்கு ரொம்ப உதவலாம், வேற எதுவும் உதவுமான்னு தெரியல. படத்தால களத்துக்கு உதவாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஓட்டுகளை உத்தரவாதப்படுத்த உதவுமே தவிர அள்ளி குவிக்க உதவாது. சோ அப்ப அந்த களம் படத்துக்கு உதவும். இந்த மாதிரியான வசனம் ஆமா ஆமா, ப்ரொடியூசருக்கு உதவும், விஜய்க்கு உதவும், ஹெச்வினோத்துக்கு உதவும். ஓகே, சோ ஜனநாயகனுக்கு இப்ப இந்த களம் நல்லதுதான். பியூட்டிஃபுல்லான டைமிங் இல்ல. சரி, இப்ப இந்த படத்தினுடைய நிகழ்வு, ஆடியோ லான்ச் நிகழ்வுல மலேசியாவில் நடந்தது. வினோத் பேசும் பொழுது இது ஏதோ ரீமேக் படம் அது இதுன்னு சொல்லி ஈஸியா தட்டிடலாம்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியாது, ஏன்னா இது விஜய் படம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி இது கடைசி படம், இது எண்டுன்னு நினைக்காதீங்க, இன்னொரு விஷயத்துக்கான பிகினிங், அதாவது அடுத்த அரசியலுக்கு தான் வராரு, தேர்தலில் தான் நிற்க போறாரு, அப்படிங்கும்போது அதற்கான ஹோப் பிகினிங்கா இது இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தார். அவர் உள்ளர்த்தம் வச்சு பேசுறவர் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அநேகமா அவர் வந்து 2026 பிறகு நடிப்பாருங்கிற சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து எண்டு இல்ல, தொடர்ந்து நடிப்பாருங்கிற சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அது வேற எனக்கு தெரியும். ஆனா நார்மலா அவர் அப்படி பேசுறவர் இல்ல. பட் இது எண்டு கார்டு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? இன்னும் படம் இருக்குன்னு தான் அர்த்தம். அது படம் நடிக்கணும்ல, நடிச்சா இல்ல ஒரு களத்துக்கு வராரு. அடுத்து தொடர்ந்து 33 வருஷமா மக்களுக்காக நிப்பாரு திரையிலையா? நீங்க எல்லா படத்துலயும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, எல்லா படத்துலயும் போராடினாரு, எல்லாம் பண்ணாருலங்க. இல்ல சார், திரைக்கு அப்புறம் தான் இங்க நின்றாருல. அடுத்து 33 வருஷம் உங்க வீட்டு வாசல் வந்து கடைசி படம் நினைக்கல. அது வந்து நம்ம வந்து அது எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும். ஜனநாயகன் கடைசி படம் இல்ல என்னுடைய கணக்குலங்க. அது வந்து ஆட்சிக்கு வந்தாரு இல்ல எதிர்கட்சி தலைவர் ஆனாரு அப்படின்னு அவர் கடைசி படமா ஆக்கிடுவார். நீங்க தான் இல்லைன்ட்டீங்களே. அதுதான் நான் சொன்னா நடந்துற போதா அது எனக்கு தெரியாது. என்னுடைய கணக்குல வந்து அந்த ரெண்டும் அவர் ஆக போறது இல்ல, அதனால அது கடைசி படமா இருக்க போறது. ஓகே, அதுதான் இப்ப வினோத் மீன் பண்ற மாதிரி அவர் வந்து அப்படி சொல்லக்கூடிய அதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. நான் வந்து கடைசி படம் இல்லைன்ற வினோத் வந்து அப்படி உள்ள வச்சு பேசுறவர் இல்ல. இன்னொன்னு சார், தியேட்டர் வந்து இன்னும் சரியா அமையல, கிடைக்கல அப்படின்னு ஒரு பேச்சு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதற்கிடையில திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி விநியோகஸ்தர்கள் அவங்க சொல்றது ரொம்ப அதிகமா ஷேர் கேட்கறாங்க ஜனநாயகனுக்கு, அதனாலதான் புக் பண்ண முடியலைங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. வழக்கமானதை விட டெக்னிக்கலி அவங்களுக்கு தெரியும், நமக்கு எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே பொலிட்டிக்கலா ஒரு பார்வை இல்லைங்க. நடத்துல கொஞ்சம் யோசிங்க. இன்பநிதி தயாரிக்கிற பராசக்தி படத்துக்கு அதிகமா ஷேர் கேட்டு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓஹோ, கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அப்படி ஏதோ பிரச்சனை பண்ணாங்க. விஜய் படத்துல விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஸ்டாரா இருக்கிறாரு. அவர் படத்துக்கு கேட்கிறார், லாஸ்ட் படம், அதனால வந்து ரேட் ரொம்ப ஏறும். திரு வினோத் வந்து சக்சஸ்ஃபுல் டைரக்டர், தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு வரக்கூடிய டைரக்டர். ஏற்கனவே அஜித்துக்கு பண்ணியிருக்காரு, கமலுக்கு பண்றதா இருந்தது, ரஜினிக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் நட்சத்திர லெவல் ஒரு இயக்குனரா இருக்கக்கூடியவர். அவர் 2 பேரும் சேர்ந்தாங்க. அனிருத் மியூசிக் கேட்க வேண்டியதே இல்லை. அப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம் தான் எல்லாரும் ப்ரொமோட் பண்றாங்க. மலேசியால கிடைச்ச ஹைப்பை நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். அப்போ வந்து ரேட்டு கூட கேட்கணும், இன்னும் பிசினஸ் தானங்க. இதுல என்ன இருக்கணும்? அது வந்து நெருக்கடி, அழுத்தம், பிரச்சனை, அது எனக்கு இன்னும் புரியல. ஒரு படம் 100 கோடி சம்பாதிச்சா 10 கோடி சம்பாதிச்சா திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லுவாரா? அவர் ஐடி கட்டுவாரா? அவங்க வந்து 100 crore கிளப்னு 1000 பேர் போட்டு விடுவாங்க. அவங்க அங்க போய் கேட்டா சார் எங்களுக்கு ரொம்ப நட்டம் பாஸ் அப்படின்னு ஐடில போய் அழுவாங்க. ஸோ விளம்பரங்கள்ல தந்தி பேப்பர்ல போடக்கூடிய விளம்பரத்தெல்லாம் நம்பி நீங்க வந்து அவங்க சினிமாக்காரங்க சொல்றாங்க நீங்க வந்து அப்படியா இப்படியா சொல்லி கேட்கல. தெர் இஸ் நோ மீனிங். ஸோ இப்போ பிஸ்னஸ் இருக்கு, டெக்னிக்காலிட்டி பிரச்சனைகள் இருக்குது, சூழல் இருக்கு, இப்படியான பல பிரச்சனைகள் ஒரு படம் ரிலீஸ், அது தியேட்டர் அமையிறது, இப்படி நிறைய இருந்தாலும் இந்த பக்கம் பொலிட்டிக்கலா தானே சார் அதை கனெக்ட் பண்ணி பார்த்து பேசிக்கிறாங்க. பொழுதுபோகாதான் பண்ணிக்கிட வேண்டியதான். இதுல வந்து இப்போ வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வியில பொலிட்டிக்கலா நான் எதுவும் பார்க்கல. நீங்க வேற ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்ல பொலிட்டிக்கலா இருக்கலாம், நம்ம மறுக்கலாம் இல்ல. இப்போ வரைக்கும் நீங்க கேட்டல திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னதோ, தியேட்டர் கூட கிடைக்குன்னு சொல்றதோ, ஷேர் கூட கிடைக்குன்னு சொல்றதோ, இதுல என்ன பொலிட்டிக்கல் ரிலீஸ் டேட்டோ? விஜய் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரா? ஒரு அரசியலுக்கு வந்துட்டனால சினிமா அவருக்கு வந்து நெருக்கடி. முதல்ல விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரா, விஜய் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரா? முதல்ல இந்த இதுல தெளிவு வாங்க. நீங்க அந்த டபுளுக்கு போகாதீங்க. சூழல் எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு வாங்குறவங்கிற ஒரு நெருக்கடியில சிவகார்த்திகேயன் கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு.
இந்த பக்கம் விஜய் தன்னுடைய கடைசி படங்கிறனால அந்த ப்ரொடியூசர் ஷேர் அதிகமா கேக்குறாங்க. ஆனா வெளியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் இதுல நம்ம யாராவது தலைவர் கவலைப்பட்டாங்கன்னா நீங்க அவங்க கூட உட்கார்ந்து ஆளுங்க, எனக்கு ஒன்றும் தெரியும். ஓகே. விஜயோட பேச்சு சார் மலேசியா ஈவெண்ட்ல ஏதாவது விசேஷமா இருந்துச்சா என்ன? இவ்வளவு நாள் எங்களுக்கு என்ன 33 வருஷமா எனக்கு நான் ஏதோ மணல் வீடு கட்டலான்னு இருந்தேன் இந்த சினிமா கடல் கரையோரத்துல, எனக்கு மாளிகையே கட்டி கொடுத்துட்டீங்க. இப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா தியேட்டர் வாசலுக்கு வந்து நிக்கிற மக்களுக்கு இனிமேட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டு வாசலுக்கு போக போறேன். அடுத்த 33 வருஷம் அவங்களுக்கு நான் சேவை பண்ண போறேன். சீராரா பார்ப்போம் 33 வருஷம். 33 வருஷமா எலெக்ஷன் ஓடியாங்கிற பார்ப்போம்ல, அது பார்க்கணும்ல. அது கட்டாயம் பார்ப்போம். 33 வருஷமா மக்கள் அவருக்கு வந்து பொருளாதாரத்துல நட்சத்திர அந்தஸ்துல பேர் புகழ் கீர்த்தி எல்லாத்துலயும் உச்சத்துல வச்சாங்க. அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்யறாரு பார்ப்போம், கட்டாயம் பார்க்கணும். ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இனிமேட்டு வந்து நிற்பேன். என்ன பிரச்சனை நின்றுருக்காரு? ஆணவ படுகொலைக்கு நின்றுருக்காரா? வேங்கைகளுக்கு நின்றுருக்காரா? அவருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஒரு இறப்பு நேருதோ அங்க போய் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு, கொடுத்துருக்காரு. ஒன்னொன்றோட அது வரவேற்கப்பட வேண்டிய பெரிய போற்றப்பட வேண்டிய விஷயம். மக்களுக்காக நிற்கிறதுங்கிறது என்னது? உங்கள்ட்ட காசு இருக்கு, நீங்க கொடுக்குறீங்க. இல்லாட்டி ஒரு ட்வீட் போடுவார் இன்னொருத்தர், அதுல ட்வீட் போட்டு என்ன செய்ய போறீங்க? நான் இன்னொருத்தர் யாரே ஒருத்தர் ட்வீட் போடுறதுக்கும் ஒருத்தர் காசு கொடுக்கறதுக்கும் உள்ள தற்காலிக தீர்வு தானே. மக்களுக்காக குரல் கொடுப்பேன், உங்களுக்கு நான் எனக்கா நீங்க தியேட்டருக்கு வந்து நின்னீங்க, உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்னு எங்க கரூருக்கே போய் நிக்கலையே? கரூருக்கு போய் நின்னாரா? போய் நிக்கிறதுக்கு வர சொல்லி நிப்பேன் இருக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, அர்த்தம் தெரியா சொல்லுங்க. போய் நிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து நில்லுங்க என் பக்கத்துல சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதான் சொல்லுங்க. போக முடியல, எல்லாம் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு போனார்ல, அதுக்கப்புறம் ஈரோடு போனார்ல, அதுக்கப்புறம் கரூருக்கு போயிருக்கலாம்ல. வெறும் போய் வந்து நான் இருக்கேன் கூட சொல்றதுக்கு போய் நிக்கலாம்ல. அது வந்து சிம்பாலிசம் பண்றது எப்படினாலும் பண்ணலாங்க. சிம்பாலிசம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் அனிதாவுடைய வீட்டுல இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சொல்றது நள்ளிரவுல தான் போயிட்டு வந்தாரு. அதுல அது மாதிரி போலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அவர் கூட இருக்கிறாருன்னு காட்டுறது தானே, காட்டலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து இவர் பண்ணது தப்புன்னு சொல்லல, கூட வந்து நிப்பேன்னு சொல்லி சொன்னாருங்கிறக்கா நான் சொல்ல வரேன். நான் அவர் சொல்ல எனக்கு நான் உங்களுக்காக அடுத்த 33 வருஷம் நிப்பேன்னு சொன்னார்ல, அவர் வந்து நின்றுக்காரா? நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு குரல், ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது பொல்லுது எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரம் மாதிரி டக்குன்னு ரெண்டு பக்கம் வந்து பூந்தொட்டி சல்லுன்னு எரியும் நடுவில் அப்படி வந்துட்டு போறேன்னா எல்லாமே அப்படி பண்ண முடியாது. எல்லாமே பிரம்மாண்டமாவே வந்துட்டு பிரம்மாண்டம் இல்ல, படம். அதான் ஒரு சீனா படம். எஸ், அது மட்டும் அப்படி பண்ண முடியாது. மக்களுக்கான போராட்டத்தை கள நிக்கிறதுல திரு சீமான் தானே கேட்கிறாரு. ஹெலிகாப்டர்ல வந்துட்டு அல்லது தனி விமானத்துல வந்துட்டு கேரவன்ல வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னா அது வந்து அதுதான் அரசியல் வந்துச்சுன்னா நாடு எங்க போகும்? ஏழைகளுக்கான ஸ்பேஸ் இருக்கணும்ல, நடுத்தர மக்களுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல, பணக்காரர்களும் பங்களிக்கணும்ல, எல்லாருக்குமானதா இருக்கணும்ல. சார்ட்டர் பிளைட்ல வருவேன், கேரவன்ல பேசுவேன், நான் கிளம்பி போயிருவேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது எல்லாரும் அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க, என்னத்துக்காகும்? அப்ப நடுத்தர மக்களுடைய நிலைமை யார் புரிஞ்சுப்பா? அதுதான் வந்து நிப்பேன் அப்படிங்கிறது அங்கதான கேள்வி வருது. சூழல் அப்படி மாறி இருக்கு. இவர் மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூவான ஆள் அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நான் அதை 100 முறை சொல்லியிருக்கேன், இன்னமும் சொல்றேன், அதை மறுக்கல. அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் பொருள் தேட முயற்சிக்கிறேன். அவர் பொய் சொல்றாரு, ஏமாத்துறாரு நான் சொல்றேன். நான் அவர் வந்து நிப்பேன்னு சொன்னாரே, அது என்னதுன்னு கேட்டேன். இனிமேட்டா இருக்கும் சார், சந்தோஷம். நான் பாப்போம் தானே சொன்னேன், முதல் வரையும் நான் வந்துன்னா பாப்போம் தானே சொன்னேன். தேர்தலுக்கு இந்த படம், இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் சார், இந்த பேச்சுல எதுவும் விசேஷமா இருந்துச்சான்னு தெரியல. எதிரிகள் நண்பர்கள் இல்லாட்டா கூட பரவாயில்ல, எதிரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ரொம்ப பழைய ஒரு டைலாக். ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு, சுத்தி விட்டு கதை வந்து கடைசியில் அந்த கொடை வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாம் உதவி செய்யுங்க, ரொம்ப பழைய கதை. அது மாதிரிலாம் படங்களே வந்துருச்சு, அது மாதிரி சினிமா வந்துருச்சு. நான் ஒருத்தனுக்கு 3 பேருக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த 3 பேர் ஹெல்ப் பண்ணா அந்த 3 பேருக்கு பெரிய சிரஞ்சீவி படம் நினைக்கிறேன். மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து முடிஞ்சு வச்சு. கமல்ஹாசனுடைய அன்பேசியம் படத்துக்கு மேலே ஒரு படம் வந்துட போகுது. நீங்க அப்ப கமல்ஹாசன் என்ன ஆனாரு? ஸோ இது மாதிரி கதைகள் இது மாதிரி போறது வரலாம் ரொம்ப ஒன்றும் விசேஷமா இல்லை. படம் ஒரு 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 எந்த மாதிரி இம்பாக்ட கொடுக்குன்னு பார்க்கணும். அதுவே ஏதோ பகவான் கேசரி அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஏகப்பட்ட குரூப் வந்து ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருக்காரு. மேல வந்து விஜய் படம் ஓடுது, அதே ஃப்ரேம்ல கீழே வந்து பகவான் கேசரி ஓடுது. ரீமேக் தானே. அப்புறம் அந்த படம் கதையை எடுத்து பண்ணா அப்புறம் அதுதான் சொல்ல, இந்த கேசரிக்கு தான் இவ்வளவு வந்தா தானே கேட்கறாங்க. அதானே கேட்கறேன். அப்ப வந்து ஏற்கனவே ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லும்போது அது கிடக்கு. அப்ப வந்து இந்த படம் இந்த ஹிட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இவருடைய வாக்குகளை உறுதிப்படுத்த உதவும், கூடுதலாக்குறதுக்கு உதவாது. அவரோட வாக்கு அவருக்கே உறுதிப்படுத்தும். இல்ல, இந்த வாக்குங்கிறது இன்னைக்கு ஒரு குமிழா தானே இருக்குது. சால்டாருங்கிற ஒண்ணு இருக்குல்ல, ஒழுகுமா உலாதாங்கிற அன்புருவன் தானே எப்ப வேணாலும் உடையலாங்கிற மாதிரி இருக்குமா இல்லையா தெரியாது. அது உடையலாம், உடையாம போலாம், கிடைக்கலாம், கிடைக்காம போலாம். ஆனா உறுதிப்படுத்துவது நமக்கு வந்து அந்த ஜோஸ்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள், அவர்களுக்கு வாக்களிக்கலாமா வேண்டாமா நினைக்கிறவங்க, நடுவுநிலையில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் கட்சி மாறி மாறி போடுறவங்க, ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் இங்கதான் வந்து வாங்குறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதெல்லாம் வந்து எங்கேயுமே போகாம நிக்குது. அந்த மாதிரி வாக்கள் இங்க வந்து சால்டா வரும் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இது வந்து படம் வெற்றினா ஆல் ஸ்மூத்லி கோயிங், எல்லாமே சுலபமா போயிட்டு இருக்கு, ஈஸியா போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத
ஆல் ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் கொடுக்கும். படம் ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னு ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஏற்கனவே அந்த பவான் கேசரி படத்தோட ஹிட்டா இருக்கிறதும் டைரக்டரும் அனிருத்தும் அந்த டீமும் அந்த பாட்டு இந்த ராவண மாண்டா எவன்டா எவன்டா வாடா அப்படிலாம் நினைக்கிறது எல்லாமே ஒரு பெப்பியா இருக்கிறது. ஸோ அந்த சோ கால்டு ஜென்சிக்கு வந்து அது வந்து தீனி போட்டுரும், படம் ஓடிடும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இது வந்து நெகட்டிவா ஏதாவது கொடுத்துச்சுன்னா அது பாத்தியா நான் தான் சொன்னேன் இல்ல உட்கார முடியல எந்திரிச்சு அது வந்து ஏதோ சினிமாவுடைய வெற்றி தோல்வி வந்து தேர்தலை தீர்மானிக்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர் மலேசியால பேசுனதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தம் வரப்போறது இல்லை உங்களுக்கு, சரிங்களா? ஆனா அவருடைய படம் அதிரி புதிரியா வெற்றி பெற்றுச்சுன்னா அவருக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு, அவர் தொட்டதெல்லாம் துலங்குது, 2026 அவருக்கு தான் அப்படின்னு ஒரு பெரிய கேங் கிளம்பும். அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும். படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னா அது கொஞ்சம் விமர்சன பார்வையாக்கும், வேற ஏதாவது பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. நன்றி சார், உங்கள்கிட்ட நீங்கள் பண்றது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.